கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த 65ஆம் சங்கீதம் தாவீது ராஜா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்பதாக இருக்கிறது. இது தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இதிலே அவர் சொல்லுகிற வார்த்தை ஜபத்தை கேட்கிறவரே. இதை நம்முடைய ஆண்டவருக்கு அவர் கொடுக்கிற பெயராய் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு வேதத்திலே பல பெயர்கள் இருந்தாலும் இந்த இடத்திலே கொடுத்த பெயர் ஜபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் ஜபத்தை கேட்க முடியும். ஒரு பிள்ளைக்கு தகப்பனிடத்தில் கேட்கிறதை அந்த தகப்பன் உடனே வாங்கி கொடுக்கிறார்கள். சில நேரங்களில் இது தேவையில்லை, பிற்பாடு வாங்கி தரேன் என்று சொல்லி அதற்கு பதில் கொடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு தாயானவன் தன் பிள்ளைக்கு பதில் கொடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதை காட்டிலும் மேலான நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியாய் தாவீது ராஜா சொல்வது போல நாம் இணைந்து சொல்லுவோம், ஜபத்தை கேட்கிறவரே என்பதாக. அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியில் சொல்கிறார், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஏனென்றால் வாழ்வு தரக்கூடிய வழியாகிய இயேசு ஒருவரே. அவர்தான் நம்முடைய ஜபத்திற்கும் பதில் தர முடியும், மாம்சமான எல்லாரையும் வழி நடத்தவும் முடியும். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியாய் நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்துவோம். ஜபத்தை கேட்கிற இயேசு நம்முடைய ஜபத்திற்கும் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று தாவீது சொன்னாரே, இந்த வார்த்தையின்படியாய் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அநேக சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா, அநேக அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. நெடுநாளாய் பிள்ளைகள் காத்திருக்கிற காரியத்திலே கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள.